யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் இன்றைக்கி இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு தற்செயலான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஓகே, அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புது. அதாவது 24 மணித்தியாலத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிற பெரிய மேஜிக் என்ன, ஒரு மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி அந்த ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதாவது உங்கள் காதலில் 24 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு பெரிய மேஜிக்கை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதா இருக்காங்க. அப்படி அவங்க உங்களுக்காக கொடுக்கவிருக்கிற அந்த மேஜிக் என்ன? யூனிவர்ஸ் ப்ளீஸ். ஓகே, இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய நபர்கள் இந்த பிரிவில் என்னட்ட எப்போ வருவாங்க இப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அதிகபட்ச கேள்வியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய நபர்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உள் மனமாற்றத்தை சந்திக்க இருக்கிறாங்க. ஓகே, அதாவது இது வரைக்குமே அவர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில விஷயத்துக்கு நியாயம் உங்களோட சைட் இருந்தாலுமே கூட அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய தடங்களும் தாமதங்களும் ஏற்படுத்திட்டு இருக்கலாம். அப்போது இந்த மனமாற்றமான உள்மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது சாதாரண மனமாற்றம் மட்டும் கிடையாது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே சுத்தமாகி உங்கள் நபர்கள் உங்ககிட்டயே வரக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்குமே இந்த விஷயத்தை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, காதலில் நீ பண்ணது தான் தப்பு, நீ பண்ணது தான் சரி அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கு குறை சொல்லிகிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மன உள்மாற்றம் அப்படின்னு சொல்கிற விஷயம் மொத்தத்தையுமே மாற்றிடும். உங்கள் காதல் ஒரே சைக்கிளில் அப்படியே ரிப்பீட்டடாக சுற்றிகிட்டே இருக்குன்னா அது எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிடும். இந்த நபர்களை பொறுத்தும் சரி, உங்களை பொறுத்தும் சரி, நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, கொஞ்சம் முன்னோக்கி போகலாம், என்னுடைய லைஃப்பை நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன். இதே விஷயத்தை தான் உங்களுடைய நபர்களும் நினச்சிருக்காங்க. கொஞ்சம் முன்னோக்கி போகணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், தனக்கான புதிய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படின்னு இவங்க நினச்ச அதே செகண்டில் தான் இங்கே இந்த ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நபர்களால் முன்னோக்கி போக முடியலை உங்கள் நினைவுகளில் இருந்து. அப்போ இந்த நபர்கள் இந்த இடத்துல உங்களுக்காக ஸ்டெக்கில் மாட்டிட்டாங்க, ஒரு இருளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க நின்று யோசிக்கிற இந்த தருணத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே எல்லாத்தையும் விட்டுறலாம், ஒரு புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த புது வாழ்க்கையே நமக்கு தெரிஞ்சு நமக்கு பரிச்சயமான நமக்கு ஆதரவு தரக்கூடிய ஒருத்தர் கூட இந்த புது தொடக்கத்தை ஏன் தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய நபர்களோட மனதில் எழும்புதான். அதே மாதிரி ஒரு தெளிவில்லை, ரெண்டு பக்கமுமே தெளிவில்லை, தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்கு. அப்போது நீ வேண்டாம், நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன், நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்னு எடுத்து வச்ச அடிகளிலே இந்த நபர்களுக்கு அப்படியே இந்த நபர்கள் வேறு ஏதோ ரூட்டை நோக்கி போகிறாங்க, உங்களை விட்டு நகர்ந்து போகிறாங்க. ஆனால் இங்கே யூனிவர்ஸ் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு மேஜிக் எடுத்து வைக்கிறாங்க. நீ பண்ணுறது சரியா, நீ பண்ணுறது சரியாக இருக்கா, முதல்ல நீ இப்படி பண்ணியன்னா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் எடுத்து வச்சு இந்த நபர்கள் அப்படியே ரிவர்ஸில் உங்களோட சைட் திரும்பி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போன நபர்கள் கூட இந்த இடத்துல உங்களுக்காகவே திருப்பியும் ஏன் நம்ம இந்த நபர் கூட சேரக்கூடாது, நம்ம தான் நியூ பிகினிங் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம நபர்கள் கூட தொடர்ந்து பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம், மேஜிக் மூமெண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் டக்குன்னு நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப நாள் என் நபருக்காக காத்துட்ருக்கேன், ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, இதெல்லாம் டக்குன்னு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத செகண்டில் உங்கள் நபர்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சிலரோட எனர்ஜியை பொறுத்து 24 மணித்தியாலம், ஒரு சிலரோட எனர்ஜியை பொறுத்து இது 48 மணித்தியாலம் வரைக்கும் வச்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ டக்குன்னு உங்கள் நபர்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. மட்டும் இல்லாமல் இவர்களுடைய மனசாட்சியை பொறுத்து கூட இவங்களுக்கு ஒரு வேக்கப் கோலாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, டிவைன் சைட்லேருந்து உன்னுடைய சந்தோஷம் இந்த நபர்கள்கிட்ட தான் இருக்குது, உன்னுடைய துணையானவர்கள் இந்த நபர் தான், உன்னுடைய துணையாகணும்னு நினைக்கிற நபர்களும் இவர்கள் தான், இவரை மிஸ் பண்ணிடாத அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய நபர்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க.
ஏன்னா இந்த செகண்டில் உங்களுக்குமே உங்கள் நபர்களோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களுக்குமே உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிவைன் நல்லாவே விளங்கப்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த நபர்கள் ரொம்ப வேகமாக ஓடி வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 24 மணி தியானத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்கள் நபர்களை எதிர்பார்க்கலாம். பார்த்துட்ருக்க எத்தனை பேருன்னு தெரியல, ஒரு சிலர்லாம் இருக்கீங்க உங்கள் நபர்கள் மேலே ஒரு சில டவுட்ஸாகவே இருக்கும். ஆல்ரெடி இந்த ரீடிங் பார்க்க முன்னாடியே உங்கள் நபர்கள் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நபர்கள் உங்களை பார்க்குறாங்க, வேவு பார்க்குறாங்களோ, இல்லை உங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கே, எனக்கு ஏதோ ஒன்று தோணுது, அது உள்ளுணர்வாக இருக்கலாம், அல்லது உங்கள் நபர்களோட செய்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை இந்த நபர்கள்கிட்ட வருது அப்படின்ற விதத்தில் உங்களை வந்து ஊக்குவிச்சிருக்கு. டிவைன் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து சொல்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு சரியாக இருக்குன்னு தெரில. அப்படி உங்களுக்கு பொருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அந்த நபர்கள் யார் லக்கி பர்சன், அவ்வளோ டிவைனோட கனெக்ட் ஆன நபர்கள் யார் அப்படின்றத நானுமே தெரிஞ்சு கொள்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து இது வரைக்குமே உங்கள் நபர்கள் கொடுக்காமல் இருந்திருக்காங்க, ஒரு பதிலை கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் தான் இதில் துருவி கேள்வி கேட்குறேன், நான் தான் என் நபரை இழுத்து பிடிக்கிறேன், நான் தான் என் நபருக்கு ஃபைட் பண்ணுறேன், பட் என்னுடைய நபர் அதுக்காக அசரவே மாட்டேன்றாங்க. நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டோ இந்த நபர்களோடு சேர்கிறதுக்கான வாய்ப்பு டிவைன் உருவாக்கி தருமா அப்படின்றது எனக்குமே பெரிய டவுட்டாக தான் இருக்குது. அப்படின்றலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். உங்கள் நபர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்களுக்கு தெரியுது இந்த விஷயத்தில் இந்த செகண்டில் யார் அவர்களுக்கு உண்மையாக இருந்தால் யாருடைய அன்பு அவர்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாவே புரியுது. அப்படின்றதுனால இந்த நபர்கள் வேகமாக அவங்கக்கிட்ட வந்து தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது எண்டிங் தான், அது அவங்களோட ஈகோவாக இருக்கலாம். இவ்வளோ நாள் அந்த ஈகோவை பிடிச்சிட்டு கூட என்னால் இதை புரிஞ்சு கொள்ள முடியாது, நீ தான் விட்டு கொடுத்து போகணும், நீ தான் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் இப்போ ஆல்ரெடி திருமணமான நபர்கள், இல்லை இந்த நபர்கள்கிட்ட உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய காதல் இந்த இடத்துல எண்ட் ஆகிற மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இதை முடிவுற விடலை, முடிவுற பாதையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே டிவைன் வந்து உங்கள் நபர்களுக்கும் கொடுக்குறாங்க. உங்கள் நபர்களுமே அதுதான் ஆசைப்பட்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய காதல் எண்ட் ஆகிடுச்சு, ஐயோ இனிய தொடக்கமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த நபர்கள் சைட்லேருந்து வேகமாக உங்கள் காதலுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு மன உறுதி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அந்த மன உறுதி அப்படின்றது எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த நபர்கள் ஸ்டெக் ஆகி கொண்டிருந்த எல்லா விஷயத்துல இருந்து விடுபட்டு வெளியாக வருது. ஸோ இது வரைக்குமே தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, தன்னை சுற்றி நிற்கிறவர்களுக்காக ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு பொய்யான பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த பொய்யான பிம்பத்தை க்ரியேட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய நபர்களை பிரித்து தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்காது. அப்போது இப்போ இருக்க செகண்டில் உங்கள் நபர்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சு கொண்டு உங்ககிட்ட வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு மேஜிக்காக டக்குன்னு ஒரு கோல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்களுக்கு போராட்டம் வந்து நிறைய அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களுக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ போராட்டம் அதிகமாக இருந்திருக்கு. போராடி இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தெரிய வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்கீங்க. உங்கள் நபர்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல நபர்கள் கூட என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய பேரோட நபர் வந்து சுத்தலில் விட்டுருப்பாங்க. லவ் இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாகவே இருந்திருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இந்த நபர்களே உங்கள்கிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஓகேயா? ஸோ அதனால தாராளமாக உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட வந்து கதைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஓப்பனாக கதைச்சிக்கலாம். இனிமேல் இந்த மௌனம் அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. ஏன்னா மௌனமாக இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இது ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் காதலுக்காக ஸ்டெப் எடுக்கலாம், மூமெண்ட் காட்டலாம். இப்போது நீங்கள் என்ன மூமெண்ட் வச்சாலுமே அது சூப்பராக ப்ளஸ் பாயிண்ட் நோக்கி தான் நகருமே ஒழிய ஒரு நாளும் நிற்காது. அதே மாதிரி மௌனமாக இருந்த மௌனங்கள்லாம் உடைஞ்சு நிறைய நாள் காக்க வச்சுட்டாங்க. இப்போ 3 மாதமாக 3 வருஷமாக கதைக்காத நபர்கள் கூட இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
ஓகே. ஸோ அப்படியெல்லாம் பொறுமைன்னு ரொம்பவே மௌனத்த குடுத்துட்டாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னு தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியலங்க. அப்படின்லாம் மௌனமா இருந்திருக்கீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலமும், ஒரு தெளிவு காலமும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம குழப்பங்கள் அப்படின்றதுலயும் எனக்கு ஒரு தெளிவே கிடைக்கல. நான் எவ்வளோ தூரம் கேள்வி கேட்டாலும் எனக்கான கேள்விக்கான பதிலே கிடைக்கலன்னா, இல்ல அப்படிலாம் கிடையாது. பிரபஞ்சம் வந்து இப்பதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலையே குடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்லுது. ஓகே. ஸோ அதனால நீங்கள் அசர வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் நபர்கள்ட்ட இருந்து ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் வரும். ஓகே. இப்போ ஸ்டக்கு மூமெண்ட்டில் இருக்குது, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஈஸியாக உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. ஓகே. ஆனால் கதைக்கிறப்போ கொஞ்சம் ஈகோ காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துலையே அவங்க விட்டு கொடுத்துட்டு பேசுவாங்களா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து கதைக்கிறதே அந்த ஈகோலாம் விட்டு தூக்கி போட்டுட்டு தான் வந்து கதைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த உங்கள்கிட்ட கதைச்ச உடனேயே சடனாக அப்படியே பாசிட்டிவாகி மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எடுத்த உடனே சண்டை பிடிக்கிற மாதிரி கதைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி, ஏன்னா அவங்க தானே ஈகோவை விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவர்கள் கோபமாக இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இது நபர்கள் இறங்கி வந்து இப்போ உங்களை தொடர்பு கொள்ள போகிறாங்க, உங்கள்கிட்ட கதைக்கிறாங்க அப்படின்னாலே இது ஒரு காதலால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். டிவைன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிந்த காதல்கள் இது ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. பிரிஞ்சிருக்க நபர்கள், நோ கான்டாக்டில் இருக்க நபர்கள், நிறைய தூக்கம் இல்லாமல்லாம் யோசிச்சுட்டே இருக்க ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு குழம்பி தவிச்ச நபர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான பாசிட்டிவ் விஷயம் வந்து டிவைன் வந்து கொடுக்க போகிறாங்க. த எம்பரர். ஸோ இது என்ன சொல்லுதுன்ட்டா, உங்களுடைய அதிகாரங்களை உங்களிடமே கொடுக்க போகிறாங்க. நீங்கள் விட்ட விஷயங்கள், உங்கள் கையை விட்டு போன அனைத்து விஷயங்களும் மீண்டுமே உங்கள் கைகளில் வந்து சேர போகிற மாதிரி ஒரு மேஜிக் மூமெண்ட்டை நீங்கள் 24 மணி தியானத்துக்குள்ளே நடக்கும், அல்லது 48 மணி தியானத்துக்குள்ளே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே. எனக்கு பர்சனலாக இன்றைக்கி ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தியானம் பண்ணிட்டு தானே எப்பவும் எடுக்கிறது. ஸோ அப்படி பார்க்கக்கே எனக்கு யாருக்கும் ஒரு நபர் பிரிந்திருந்த நபர்கள் சேர போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்த்ததுனால தான் இப்படி ஒரு டிவைன் மெசேஜை நான் இன்றைக்கி எடுத்தேன். வீடியோ பார்த்துட்ருக்க நபர்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அதில் ஃப்ரீயாகவே எல்லா மெத்தட்ஸுமே நான் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ இது வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இல்லை அப்படின்னா ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்ஸை கொடுங்க. ஓகேயா. ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.